தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஆனால் அந்த திமுகவோட அறிவு திருவிழாவில் வந்து மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இளைஞரணி செயலாளர், அவர் வந்து சில விஷயம்லாம் கூட்டிட்டு திமுக நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு போப்பா. அறிவு திருவிழா அவங்க வச்ச பேரை சொல்லுங்க. எனக்கு அறிவட்ட திருவிழான்னு தோணுது. அதுக்கு தான் வந்து அறிவு திருவிழான்னு பேர் வைக்காதீங்க, மாட்டிப்பீங்கன்னு நான் சொன்னேன். எவ்வளவு என்ன மாதிரி பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். இல்லை, இந்த அறிவு திருவிழாவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? இல்லை அதான் நான் சொல்கிறேன். எப்படி அறிவு திருவிழான்னு வச்சுட்டு எப்படி வந்து அதுக்கு பொருத்தம் இல்லாமல் நீங்கள் பேசியிருக்கீங்கிறத நம்ம புரிய வச்சுருவோம். இப்போது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தான் மக்கள் வந்து அது அட்டைன்னு தெரியும். இருந்தாலும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டதுடைய மாதிரின்னு தெரிஞ்சு தான் வந்து புகைப்படம் எடுக்கிறான். அப்போது தளபதி அவர்களும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்னு தெரிஞ்சு தான் வந்து புகைப்படம் எடுக்கிறான். ஏன் அவங்க கூட எடுக்கலை? நீ அட்டகதின்னு அவனுக்கு தெரியும். நீ என்ன சொன்னீங்க? தாஜ்மஹாலை பார்த்து புகைப்படம் எடுக்கிறானே, ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படிதான் தளபதி விஜய் அவர்களும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்னு புகைப்படம் எடுக்கிறான். அறிவாளத்துக்கு வெளியில் ஏன் புகைப்படம் எடுக்கல? வேணும் அறிவு திருவிழா, அதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குண்ணா? ஏன்னா நீங்க என்ன திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன இருக்கு தம்பி? மூளை இருக்கிறது வேற, அறிவு இருக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க. மூளை இருக்க ஆளுக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அறிவு இருக்கிறதுனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அன்புச்சோலை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். இரு அங்கிருந்தே போவான். அன்புச்சோலை, சரி சொல்லு. கேரம் போர்ட்லாம் விளையாண்டாரு முதல்வர். அன்புச்சோலைன்ற பேர் அந்த திட்டமே நாம் தமிழில் இருக்கக்கூடியது. அதுல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. இது திமுக காப்பி கேட்டு தம்பி. தளபதி விஜய் அவர்கள் அவர் 5 கொள்கை தலைவர்களை வச்சு எப்போ வந்து அவர் பேச ஆரம்பிச்சார். அவருக்கு பின்னாடி கொள்கை தலைவர்கள் ஃபோட்டோ இருக்கும். அதை அப்படியே காப்பி அடிச்சு இன்னைக்கு அறிவு திருவிழா நடத்தினாங்க. இல்லை அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த பெரிய ஆட்கள் வந்து ஃபோட்டோலாம் குட்டியாக இருக்கும். ஆமாம், ஓரமாக இருக்கும். இவங்க சென்டராக நின்றுக்கிட்டு ஆத்தாத்து ஆற்றிட்டு இருப்பானுங்க. தளபதி விஜய் அவர்கள் எப்போ வந்து கொள்கை தலைவர் வச்சு பேச ஆரம்பிச்சார், அதே மாடுலேஷன், அதே ஸ்டைலு. நல்லா பாருங்கள். இப்போ உதயநிதி பேசும்போது பின்னாடி வந்து சரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர் தான் வந்து காப்பி கேட் 1 காப்பி கேட் 2ன்றது எல்லா வருஷத்துலையும் அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டார். எப்படின்னா தளபதி போட்ட காஸ்டியூமை போட்டு அதே மாதிரி உட்காந்து பேச ஆரம்பிச்சாரா, அவர் அங்கே காப்பி. இந்த உடையில எதுக்குன்னா காப்பி? உடையில அவங்கவுங்க விருப்பம், பேண்ட் போட்டுக்கிறது, சட்டை போட்டுக்கிறது, இதில் காப்பி அடிக்கிறதுல என்ன இருக்குது தம்பி? இவ்வளோ காலமாக இல்லாமல் அந்த காஸ்டியூமை போட்டு உட்காடுறதும், அந்த அப்படியே பயங்கரமாக வந்து வசனம் பேசுகிறதும், காப்பி அடித்தா காப்பி அடிச்சுன்னு ஒத்துக்குது. இதில் இன்னொரு காப்பி கேட்டு வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னது கமலஹாசன். ஆமாம். அப்போ நீங்கள் ஏதோ அறிவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அறிவுபூர்வமாக இவங்க சிந்திச்சு செஞ்சது என்னன்னு சொல்லுங்கள். எல்லாமே காப்பி, எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு அதே மாதிரி கொண்டு போய் பேர் வைக்கிறது. பேர் வச்சுட்டு காப்பி அடிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்கீமை காப்பி அடிச்சுட்டு பேரை மட்டும் இவங்க மாற்றிக்க வேண்டியது. கேட்டாக்கா நாங்கள் தான் உருவாக்கணும், நாங்கள் தான் கொண்டு வந்தோம். முதல்ல உன் சின்னமே ஓன் சின்னம் கிடையாது தெரியுமா? உதயசூரியன் சின்னமே இரவல் வாங்கின சின்னம். பிசிகாவோட எம்எல்ஏ திரு SS பாலாஜி அவர்கள் வந்து ஒரு ஔவையார் சொன்னது மாதிரி இவர் ஒரு ஆத்திச்சுடியோ ஏதோ படிச்சிருக்காரு. ஔவையாரை கேவலப்படுத்துறேன் அப்படி கிடையாதுண்ணே. என்னன்னு சொல்லியிருக்காரு? ஓடி ஒளியாதே பாப்பா, நீ ஒப்பனையை கலைத்து விடு பாப்பா, கூட்டத்தை கூட்டாதே பாப்பா, ஒன்று முறையா குழந்தைகளை கொல்லாதே பாப்பா. ஸ்டாலினை பார்த்து சொல்கிறாரா? ஃபைன் டைமோட ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனால் அந்த திமுகவோட அறிவு திருவிழாவில் வந்து மாண்புமிகு துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இளைஞரணி செயலாளர், அவர் வந்து சில விஷயம்லாம் கூட்டிட்டு திமுக நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு போப்பா. அறிவு திருவிழா அவங்க வச்ச பேரை சொல்லுங்க. எனக்கு அறிவட்ட திருவிழான்னு தோணுது. சரி சொல்லுங்க. அதில் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, இப்போது அரசியலில் சில பேர் அடித்தளமே இல்லாமல் உள்ளே வர முயற்சிக்கிறார்கள். கண்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள், அங்கே தாஜ்மஹால் மாதிரி செட்டு போடுவார்கள், ஈஃபில் டவர் மாதிரி செட்டு போட்டிருப்பார்கள். கண்காட்சிக்கு செல்கிறவர்கள் அந்த செட்டுக்கு முன்னிட்டு புகைப்படம் எடுப்பார்கள். அவையெல்லாம் வெறும் அட்டை தான். அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனாலே கீழே விழுந்துவிடும். அவர்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொள்வது போதும். அதாவது தாஜ்மஹால் போல் இங்கே செட் போட்டிருப்பாங்க, ஈஃபில் டவர் போல் செட்டு போட்டிருப்பாங்க. மக்கள் வந்து அதை பார்த்தவொடனே வந்து செல்ஃபி எடுப்பாங்க, வந்து கூட்டமாக செல்ஃபி எடுப்பாங்க. ஆனால் வந்து ஒரு தட்டுனா கீழே விழுந்துடும். அது வெறும் அட்டை, அஸ்திவாரமே இல்லை அப்படின்றாரு. சரி, ஓகே. அதுக்கு தான் வந்து அறிவு திருவிழான்னு பேர் வைக்காதீங்க, மாட்டிப்பீங்கன்னு நான் சொன்னேன். எவ்வளவு என்ன மாதிரி பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன்.
இல்ல இந்த அறிவு திருவிழாக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை இல்லை, அதான் நான் சொல்கிறேன். எப்படி அறிவு திருவிழான்னு வச்சுட்டு எப்படி வந்து அதுக்கு பொருத்தம் இல்லாமல் நீங்கள் பேசியிருக்கீங்கிறத நம்ம புரிய வச்சுருவோம். சரி, அப்ப அந்த அறிவு திருவிழால என்ன பேசிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பதில் சொல்லிடுவோம். அதாவது தாஜ்மஹால், ஈஃபில் டவர் என்பது வரலாற்றில் பதிந்தவை உலக அதிசயங்கள் 7 இருக்கு இல்லையா, அதில் இடம்பெற்றவை. அப்போது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தான் மக்கள் வந்து அது அட்டைன்னு தெரியும், இருந்தாலும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டதுடைய மாதிரின்னு தெரிஞ்சு தான் வந்து புகைப்படம் எடுக்கிறான். அப்போது தளபதி அவர்களும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்னு தெரிஞ்சு தான் வந்து புகைப்படம் எடுக்கிறான். ஏன் அவங்க கூட எடுக்கலை? நீ அட்டகத்தின்னு அவனுக்கு தெரியும். விச் மீன்ஸ் அறிவாளத்துக்கு வெளியிலேருந்து எவனாவது புகைப்படம் எடுத்து பார்த்துருக்கியா? பதில் சொல்லு. நீங்க என்ன சொன்னீங்க? தாஜ்மஹாலை பார்த்து புகைப்படம் எடுக்கிறானே, ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படிதான் தளபதி விஜய் அவர்களும் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்னு புகைப்படம் எடுக்கிறான். அறிவாளத்துக்கு வெளியிலேருந்து ஏன் புகைப்படம் எடுக்கல? எவனோ திமுக எடுப்பானா? எவன் தம்பி? அப்போ அறிவு திருவிழாக்கு அதுக்கு பொருத்தம் இல்லை, புரிஞ்சா? ஏன் எடுக்கலன்னு உங்களுக்கு புரிஞ்சா? நீ அட்டகத்தி சும்மா உட்காந்து ஆள் இடத்துல கம்பு சுற்றுறது, இப்போ உண்மையாலுமே கம்பு தூக்கிட்டு சுற்றுறது, இவ்வளோ தான் நீங்கள் செய்வீங்களே தவிர எங்கள் மக்களை நீ அவ்வளோ இலக்காரமாக பேசுகிற. என்னென்னு இது வந்து அட்டைன்னு தெரியாமல் வந்து கூட்டமாக அவன் அவ்வளோ புத்திக்கிட்டு அலையிறான். அவனுக்கு தெரியும்ல இது அட்டை தான்ட்டு. இது வந்து வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு தெரியுதுல்ல. ஆனால் வருஷமெல்லாம் நீங்கள் ஒருத்தன் உட்காந்து அழிச்சாட்டியம் பண்ணுறான் யாருன்றது அவனுக்கு தெரியுதுல்ல. அப்போ ரெண்டுக்குமான புரிதல் எங்களுக்கு இல்லை. அறிவு எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கான்றது நீங்கள் தான் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இல்லாட்டி வந்து மாசுவை கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போய் செக் பண்ண சொல்லுங்கள் அந்த உருட்டுற ஆட்கள் எல்லாத்தையும். அறிவு திருவிழா அதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குண்ணா? ஏன்னா நீங்க திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன இருக்கு தம்பி? மூளை இருக்கிறது வேற, அறிவு இருக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க. மூளை இருக்க ஆட்கள்லாம் அறிவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அறிவு இருக்கக்கூடிய ஆட்கள்ன்றது சிந்தனை ஓட்டத்தை செம்மைப்படுத்துவது, மக்கள் நலன் பற்றி சிந்திப்பது, மக்களுக்காக நல்லது செய்வது, சமூக நீதியை பாதுகாப்பது. குறிப்பாக வந்து எந்த நமக்கு தெரிந்து நம்மளுடைய ஆட்சிக்கு கீழே மக்கள் வந்து குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். புரியுதுங்களா? கூத்தரிக்கக்கூடாதுன்னு நினைக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கணும். இந்த இயற்கை வளங்கள், கனிம வளங்களை பாதுகாக்கணுமே தவிர காவு கொடுத்து கொள்ளடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அறிவாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி சிந்திப்பார்கள்னு பல விஷயம் இருக்குது. தற்சார்பு முறை வளர்ப்பது, மாணவ பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்கள் அறிவு சார்ந்து சில ப்ராஜெக்டை செய்யுங்க, அதற்கு அரசாங்கம் வந்து உங்களுக்கு மானியம் கொடுத்து அதை நாங்களே எடுத்துப்போம்னு சொல்லி அறிவை ஊக்குவிக்கணும். டெட்ரா பேக்கை கொண்டு வருவதற்கு முன்னெடுப்பது. புரியுதுங்களா? ரோட்டில் வந்து மழை தண்ணியை ஓட விட்டுட்டு இங்கே வந்து வேடிக்கை பார்க்குறது, அந்த நேரத்தில் நைட்டில் கொண்டு வந்து டார்ச்சை தூக்கிட்டு ஊர் முழுக்க சுற்றுறது, இதெல்லாம் வந்து எதுக்கு நீங்கள் பொருத்தி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லை, அவங்க அறிவு இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்புச்சோலை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். இரு அங்கேருந்தே போவான். அன்புச்சோலை சரி சொல்லுன்னா கேரம் போர்ட்லாம் விளையாண்டார் முதல்வர். அன்புச்சோலைன்ற பேர் அந்த திட்டமே நாம் தமிழில் இருக்கக்கூடியது. அதுலேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. இது திமுக காப்பி கேட்டு தம்பி. முதல் விஷயம், தளபதி விஜய் அவர்கள் அவர் 5 கொள்கை தலைவர்களை வச்சு எப்போ வந்து அவர் பேச ஆரம்பிச்சார், அவருக்கு பின்னாடி கொள்கை தலைவர்கள் ஃபோட்டோ இருக்கும். அதை அப்படியே காப்பி அடித்து இன்றைக்கி அறிவு திருவிழா நடத்தினாங்கல்ல, அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த பெரிய ஆட்கள் வந்து ஃபோட்டோலாம் குட்டியாக இருக்கும். ஓரமாக இருக்கும். இவங்க சென்டராக நின்றுக்கிட்டு ஆத்தாத்து நாத்திட்டு இருப்பானுங்க. தளபதி விஜய் அவர்கள் எப்போ வந்து கொள்கை தலைவர் வச்சு பேச ஆரம்பிச்சார், அதே மாடுலேஷன், அதே ஸ்டைலு. நல்லா பாருங்கள். இப்போ உதயநிதி பேசும்போது பின்னாடி வந்து கலைஞர், அண்ணா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியார், இந்த பக்கம் வந்து ஸ்டாலினுடைய புகைப்படம், அது இன்னும் பேசிகிட்டு இருக்கார். ஒன்று. ரெண்டாவது, சரி, நம்மளுடைய முதலமைச்சர் அவர் தான் வந்து காப்பிகேட் 1 காப்பிகேட் 2ன்றது எல்லா வருஷத்துலையும் அவர் ஃபஸ்ட்டு வந்துட்டார். எப்படின்னா தளபதி போட்ட காஸ்டியூமை போட்டு அதே மாதிரி உட்காந்து பேச ஆரம்பிச்சாரா, அவர் அங்கே காப்பி. இந்த உடையில எதுக்குன்னா காப்பி? உடையில அவங்கவுங்க விருப்பம், பேண்ட் போட்டுக்கிறது, சட்டை போட்டுக்கிறது, இதில் காப்பி அடிக்கிறதுல என்ன இருக்குது தம்பி? இவ்வளோ காலமாக இல்லாமல் அந்த காஸ்டியூமை போட்டு உட்காடுறதும், அந்த அப்படியே பயங்கரமாக வந்து வசனம் பேசுகிறதும், காப்பி அடித்தா காப்பி அடிச்சுன்னு ஒத்துக்குங்க. புரியுதுங்களா? 3வது அன்புச்சோலையா? அன்புச்சோலை. அப்புறம் பிங்க்கு ரோந்து வாகனம், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ரோந்து வாகனம்லாம் முதல்ல தொடங்கி வச்சிருக்காரு. அது என்னன்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா பெட்ரோல்ன்ற அந்த பிங்க் வண்டிலாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காணும். இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கலராக வந்து நீங்கள் பஸ்ஸை விட்டீங்க, ஃபஸ்ட்டு பிங்க் கலரில் பஸ்ஸை விட்டீங்க. நான் கேட்குறதுக்கு நீ வந்து நார்மலான ஒரு நெறியாளராக கூட வேண்டாம், இந்த நாட்டுடைய பிரஜையாக நீ பார்த்துருக்கேல, பிங்க் பேருந்து சரியான முறையில் இருக்கா? பழைய பேருந்து. பிங்க் பேருந்து ஒழுங்காக பிரேக் பிடிக்கிறதில்ல, வேகமாக வராது, எங்கிட்டாவது பிடிக்காம போய் முட்டிட்டு நிற்கும். அதே மாதிரி பிங்க் கலரில் நீங்கள் காரை விட்டிங்கனாக்கா திருட்டு போய் என்ன நினைப்பா, ஏய் அது வந்து சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுண்டா, நீ வேலையை பாடுறான்னுவான். ரெண்டாவது, அஜித் அவருடைய படத்துலேயே இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்போ ஸ்டார்ட் கண்ணாடி அப்படின்ற மாதிரி
முதல்ல அந்த பிங்க் கலரில் பேருந்து விட்டுறதோ அல்லது பிங்க் கலரில் வந்து போலீஸ் வாகனத்தை விடுவதோ இப்படி கொடுத்தாக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு எந்த அறிவாளி போய் முதலமைச்சர் சொன்னார்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரம் நான் ரொம்பலாம் போல எத்தனை கற்பழிப்பு, எத்தனை ஆட்கடத்தல், எத்தனை கொலை, இந்த ஒரு வாரம் இந்த 10 நாள்னே வச்சுக்கோங்களேன். இதை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ரோந்து வாகனம் விட்டுருக்காங்களான்றதை தாண்டி ஒரு காலையில் நான் 5 மணிக்கு ஒருத்தன் போயிட்டு துப்புரவு தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஜிப்பை ஒத்து காட்டிட்டு அவங்ககிட்ட அநாகரிகமாக நடந்துக்கிறான். ஸோ இந்த எவ்வளவு ஒரு அச்சம் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் நாடு போய்கிட்டு இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் இது ஒரு விஷயமாச்சா. இதில் இன்னொரு காப்பி கேட்டு வந்து இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னது கமலஹாசன் இருந்தது. ஆமாம். அப்போ நீங்கள் ஏதோ அறிவு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அறிவுபூர்வமாக இவங்க சிந்திச்சு செஞ்சது என்னன்னு சொல்லுங்கள். எல்லாமே காப்பி அடிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு இதில் இது எப்படி தெரியுமா இருக்கும், நம்பர் 1 டுபாக்கும் நம்பர் 2 டுபாக்கும். ஓ நான் நம்பர் 1 அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாத்தையும் காப்பி அடிச்சுட்டு அதே மாதிரி கொண்டு போய் பேர் வைக்கிறது. பேர் வச்சுட்டு காப்பி அடிச்சுட்டு தம்பி ஒரு ஸ்கீமை காப்பி அடிச்சிட்டு பேரை மட்டும் இவங்க மாற்றிக்க வேண்டியது. கேட்டாக்கா நாங்கள் தான் உருவாக்கணும், நாங்கள் தான் கொண்டு வந்தோம். முதல்ல உன் சின்னமே ஓன் சின்னம் கிடையாது தெரியுமா, உதயசூரியன் சின்னமே இரவல் வாங்கின சின்னம், அவங்க உருவாக்கின சின்னம் கிடையாது தம்பி. ஆமாம். அதிமுக 2 சின்னத்தை தேர்ந்தெடுத்த பொழுது பழனி பாபா சொன்னாராம் ரெட்டை இலை நீ தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லிட்டு. அவர் எப்பயுமே எம்ஜிஆர் அவர்களை தொப்பின்னு தான் சொல்லுவார். ரெட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுக்கன்னு சொன்னதே பழனி பாபா. இவர்களாவது உருவாக்குனாங்க. இது வேறவருடைய சின்னம். அங்கேருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சது. இப்போ வரையும் கடன் வாங்கி எடுக்கிறீங்க. சுயமாக எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் பேர் அறிவு திருவிழா. சமூக மாற்றத்திற்கான இயக்கமே திமுக தான்றாங்களே. ஆமாம், மாற்றிட்டாங்கல்ல. மக்களை குடிக்க போட்டாங்கல்ல, மக்களை தண்ணியில் முங்க விட்டாங்கல்ல, கள்ளச்சாரத்தில் வந்து பரவாயில்ல சாக வச்சிட்டாங்கல்ல. இங்கே எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டுருக்கு. பல மலைகள் இல்லை தெரியுமா, 49க்கு அப்புறம்லேருந்து இப்போ வாங்க மலையில் காணா, ஏரியை காணா, குளத்தை காணா, எதையுமே காணா. இங்கே வந்து தமிழனுக்குன்னு ஒரு தன்மானம்னு இருந்துச்சுல, அதுவுமே பாதி பேர் காணாமல் போயிட்டு செம்மன் குவாரி அந்த முறைகேடு வழக்கில் கூட இப்போ பொன்முடி ரீசெண்டாக ஆஜரானான்னு நினைக்கிறேன். எல்லாமே ஆஜராவாங்க தம்பி. இனிமேட்டு தம்பி இவர்களையும் ஊழலையும் பிரிப்பது என்பது வந்து முடியவே முடியாது. நீங்கள் பாலில் கலந்த தண்ணியை கூட அன்னப்பறவை பிரிச்சிடும். ஆனால் திமுகவும் ஊழலையும் வந்து பிரிக்கணுனாக்கா முடியவே முடியாது. அதுக்கு ஒரே ஆப்ஷன் அப்புறப்படுத்தணும். அவங்க வந்துட்டாலே வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ நம்ம அவங்கள தூக்கி ஓரமாக போட்டு குடோனில் வச்சு ஒரு அமுக்கி வைக்கிறது தான் ரொம்ப புச்சாலித்தனம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஊழலுக்காக ஒருத்தர் சிறைக்கு போனவர்னா அது அம்மையார் ஜெயலலிதா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஊழலுக்காக எங்கே இல்லை யார்ப்பா உள்ளே போனான்னு கேட்பாங்க. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை தம்பி, புரியுதுங்களா. நீங்கள் என்ன சொல்கிறது, ஒருத்தர் நீங்கள் அவங்க சிறைக்கு சென்றுட்டாங்க, அவங்க ஊழல்வாதி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் சிறைக்கு செல்லாதனா நீ புத்தன் காந்தி இயேசுன்னு உங்களை சொல்லணுமா? நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணல, அயோக்கியத்தனம் பண்ணல, எதுவுமே செய்யலைன்றது மக்கள் ஏற்றுக்கிட்டானா? மக்கள் சொல்லணும் தம்பி. நீ வந்து புனிதர் நீ சொன்னால் பத்தாது, புரியுதா. நீ யாருன்றது மக்களுக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களை வந்து கலைஞர் 100 நடத்துனீங்க, ₹1 வரல, 3000 பேர் வச்சு. கரூரில் 30 விழா நடந்துச்சு. தளபதி 30 பேர் தான் சொன்னார். 30 பேர் விழா. நானாவது 3000 பேர் விழான்னு சொன்னேன். இவ்வளவு தான். உங்களை மக்கள் புறக்கணிக்கிறாங்கிறது திமுக நல்லா தெரியுது. அவர்களுக்கு ஒரு பயம் பதட்டம் உண்டாயிருச்சு. இந்த எஸ்ஐஆர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளவு பெரிய விஷயத்தை ஒரு குளறுபடி ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நான் சொல்லலாம்னு நினச்சேன் உங்கள்கிட்ட. ஆக்சுவலாக அந்த எஸ்ஐஆர் அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து திமுகவோட ஐடிவிங்க செஞ்ச ஒரு பெண்ணு வந்து அங்கே உட்காந்துட்டு மக்களை சந்திக்கிறாங்க. அந்த ஃபார்ம்லாம் கொடுக்குறதா ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து வெளியே விட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருந்தாலே அவங்களுடைய பேரை நீக்குவதற்கான அதிகப்படியான வேலை நடக்குதுன்னு நீ குற்றச்சாட்டு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் முழுக்க அவங்களுடைய ஓட்டு அப்படியே தளபதி விஜய்க்கு தான். அப்போ அவங்கள எப்படி இங்கேருந்து தூக்குறது, அவங்கள ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எப்படி கழட்டுறது? உதயநிதிக்கும் இருக்குண்ணா. என்னது இளைஞர்களோட ஓட்டு, இளைஞர்கள் எழுச்சி நாயகன் அவரு. தம்பி நீங்கள் யாருக்கெல்லாம் பீர் பாட்டில் கொடுத்து நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா அவன் ஓட்டு போடுவான். நான் இல்லைன்னு சொல்லலை, நான் மறுக்கலை. உங்களுக்கு ஓட்டு விடுவேன், நான் இல்லைன்னு சொன்னேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்று ஓசி பிரியாணிக்கு அலையிறீங்க, இல்லாட்டி குடிக்கிறதுக்கு அலையிறீங்க, கொண்டு போய் உங்களுடைய திமுக நிகழ்ச்சியில் பீரை கொடுத்து ஆரம்பித்து வைக்கிறீங்க. உங்கள் அறிவு திருவிழா, உங்கள் அறிவில் தீய வைக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அந்த ஓட்டை பற்றி கேட்கல. நீங்கள் வந்து அவனையும் குடிகாரனாக மாற்றிருக்கீங்களே, அவனுக்கு ஒரு நாள் அறிவுன்னு ஒன்று பறக்கும்ல. நம்ம என்னடா இவ்வளோ நாள் வந்து நம்ம இப்படி வந்து மதிக்கட்டான் சோலைக்குள்ளே பூந்தா எப்படி வந்து அவனுக்கு மதி வேலை செய்யாதோ அதே போல் நம்ம இருந்துட்டோமோன்றதை அவன் ஒரு நாளுக்கு உணர்வான்ல. ஆனால் அதுக்காக நான் கைவிட முடியாதுல்ல அவனை. ஏன்னா தளபதி வந்து எல்லாருக்குமான ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களை மாதிரி வந்து ஏமாத்த நினைக்கலன்னும் பொழுது அவனுக்கும் சேர்த்த ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு அவனை வந்து அங்கேருந்து மீட்டு கொண்டு வரணும். அவனை தாங்க வந்து பாதுகாக்கணும். பெரும் பங்கு வந்து பெரும் பங்கு இல்லை, பெரும் கடமை திரு விஜய் அவர்களுக்கு இருக்குன்றீங்க. அப்போ தம்பி அவர் எல்லாத்தையும் காப்பாற்றணும், எல்லாரும் நல்வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காரு. இங்கே ஒருத்தர் குடும்பம் மட்டும் வாழணும், அவங்க சாதிக்காரங்க வாழணும்னு சில பேர் இருக்கிறாங்க. சாதிக்காரங்களா? சரி பார்ப்போம், அது யாருன்னு தெரியல எனக்கு. மக்கள்கிட்ட கேளுங்க. இப்போ நீங்கள் கேளுங்க, கமெண்ட்டில் போடுவாங்க பாருங்க, யார் என்னென்ன சாதியை வச்சுட்டு அரசியல் பண்ணாங்க, என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு போடுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்களாண்ணா, விசிகாவோட எம்எல்ஏ திரு SS பாலாஜி அவர்கள் வந்து ஒரு
ஔவையார் சொன்னது மாதிரி இவர் ஒரு ஆத்திச்சுடியோ ஏதோ படிச்சிருக்காரு. ஔவையாரை கேவலப்படுத்துறாரு. அப்படி கிடையாதுண்ணே. என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, ஓடி ஒளியாதே பாப்பா, நீ ஒப்பனையை கலைத்திடு பாப்பா, கூட்டத்தை கூட்டாதே பாப்பா, ஒன்று முறையா குழந்தைகளை கொல்லாதே பாப்பா. ரைட், திரும்பி படிங்க அது அப்படியே. ஓடி ஒளியாதே பாப்பா, நீ ஒப்பனையை கலைத்து விடு பாப்பா, கூட்டத்தை கூட்டாதே பாப்பா, ஒன்று முறையா குழந்தைகளை கொல்லாதே பாப்பா. ஸ்டாலினை பார்த்து சொல்கிறாரா? திரு விஜய் அவர்களை பார்த்து சொல்றாரு. இது திமுக ஆட்சியை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. கூட்டணி கட்சி எப்படி நான் திமுக பார்த்து சொல்லுவோம்? தம்பி, ஓடி ஒளியாதே பாப்பா, உன்னை கடத்தி கொண்டு போயிடுவாங்க, பாலியல் பண்ண செஞ்சிருவாங்கன்னு பயந்து ஓடி ஒளியாதே பாப்பான்றாரு. ஒப்பனை கலைத்து விடு பாப்பா, லேசாக அவன் கண்ணுக்கு கொஞ்சம் அழகாக தெரிஞ்சாலும் உங்களை வந்து அழகாக தெரிஞ்சாலும் திருடி 80 வயசு கிளை வரைக்கும் கூட்டு போய் பாலியல் பண்ண செஞ்சான் அப்படின்றதுனால சொல்கிறாரு. அடுத்து என்னது? கூட்டத்தை கூட்டாதே பாப்பா, ஒன்று முறையா குழந்தைகளை கொல்லாதே பாப்பா. 4 பேர் சேர்ந்து நடந்து போகாதீங்க, தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு. என்ன தெரியல. நம்ம அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். பிளாஸ்டிக் சேர் கேட்காதே பாப்பா, அப்படியே கொடுத்தாலும் அதில் அமராதே பாப்பா. கரெக்டு தானே தம்பி? சுயமரியாதை என்பது என்னவென்று தெரிந்து கொள் பாப்பா, சுய சிந்தனை என்பது என்னவென்று தெரிந்து கொள் பாப்பா. நீங்கள் வந்து எங்களுக்கு பொது தொகுதி கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியிலே மாற்றி பேசாதே புழுவினி பாப்பா. கரெக்டுங்களா? கரெக்டு தானே? அப்படி தானே பேசிட்டு சுற்றுறீங்க. காலையில் இருந்துச்சுன்னா உள்ளேன் ஐயா நான் திமுக கூட இருக்கேன், உள்ளேன் ஐயா திமுக கூட இருக்கேன். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? அந்த இப்போது அந்த தூய்மை பணியாளர்கிட்ட ஒருத்தன் தவறாக நடந்துக்கிட்டாங்க, அது ஒன்று. இப்போ இந்த கோயம்புத்தூரில் மாணவி பாலியல் வன்புணர்வு, அந்த தொடர்ச்சியாக மாணவ பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பாலியல் வன்புணர்வு, இதை குறித்து எஸ்எஸ் பாலாஜியுடைய துணைவியார் ஷர்மிளா எங்கேயாவது பேசியிருக்காங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபரை ஓடி ஒளியாமல் இருக்க சொல்லுங்கள் பாப்பா, மற்றதுக்கெல்லாம் வாய்கிலேயே பேசுவாங்களே பாப்பா, இதுக்கு வந்து பேச சொல்லுங்கள் பாப்பா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. நான் கேட்கல, நான் ஏதோ கேட்க நினச்சி போகிறீங்க. மற்றதுக்கெல்லாம் வீரவசனம் பேசக்கூடிய ஷர்மிளா அவர்கள் ஏன் ஓடி ஒளிஞ்சாங்க, பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலிருந்து சமீபமாக நடந்தக்கூடிய பாலியல் வன்புணர்வு நிகழ்ச்சி வரைக்கும் ஏன் ஓடி ஒளிஞ்சாங்க? ஒவ்வொரு பெருவெள்ளம் வந்தபோது மக்கள் வந்து அல்லோலப்பட்ட பொழுது ஏன் ஓடி ஒளிஞ்சாங்க? இந்த கள்ளசாராய மரணம் தொடர்ச்சியாக நடந்த பொழுதெல்லாம் வந்து ஏன் ஓடி ஒளிஞ்சாங்க? ஏர் ஷோவில் ஓடி ஒளிஞ்சது மட்டும் கிடையாது, எல்லா ஷோவும் இங்கே திமுக காட்டும் போதெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடுறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தவக்கலை வெளியில் வர மாதிரி கொண்டு வர வேண்டியது, புரியுதுங்களா? சம்மந்தமே இல்லாமல் கத்த வேண்டியது, அப்புறம் ஓடி போயிட வேண்டியது. ஸோ அவங்கள வெளியில் வந்து பேச சொல்லுங்கள், ஓடி ஒளிய வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் மக்கள் சார்பாக கேட்குறேன், அவங்களையும் கொஞ்சம் பேச சொல்லுங்கள். ஆனால் விசிகா எம்எல்ஏ எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் இது ஒன்று சொன்னார். இன்னொரு மேட்ரு ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, ஒரு போராட்டம் நடந்துச்சு, எஸ்ஆருக்கு எதிராக போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக கூட்டணி கட்சியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால முதல்வர் திருமாவளவன் அப்படின்ற மாதிரி விசிகாவினர் ஒரு பேனர் வச்சுருந்தாங்க. ரைட்டு. அதை வந்து அகற்றப்பட்டதாகவும் தகவல்லாம் வந்துச்சு. அதை பற்றி ரிப்போர்ட்டர்கிட்ட கேட்குறேன். ரிப்போர்ட்டர் வந்து திருமாவளவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பேனர்லாம் அகற்றிட்டாங்களே, அதெல்லாம் நான் அகற்றலையே, நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மலுப்புனால பதிலாக இருந்துச்சுன்னா, அது வருங்கால முதல்வர்னு வச்ச பேனர் அகற்றப்பட்டுருச்சு. அவனுக்கு எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா, வருங்கால முதல்வரைன்னு அவன் வைப்பான். சரி, அவன் தன் தலைவர் மீது உள்ள பற்றோலை வச்சுருக்கான். ஏன்டா எங்கள் பேனர் எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லி தைரியமாக கேட்குறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கான்னு சொல்லி நீங்கள் மக்கள் கேட்குறாங்கல்ல. எங்கள் பேனர் ஏன்ப்பா எடுக்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்குறதுக்கு இந்த எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் ஓடி ஒளியாத பாப்பா, இப்போ வெளியில் வந்து பேசு பாப்பான்னு இவர்கிட்ட கேட்டால் பேசிடுவார் அவர். தம்பி, இது மட்டும் கிடையாது. அண்ணன் திருமாவளவன் ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கேட்ட பொழுது கடும் எதிர்வினையாட்டப்பட்டுச்சு. இன்னொன்று சொல்லப்போனால் எங்களுடைய கொடி, எங்களுடைய செவரில் எழுதக்கூடிய அந்த பதாகை இருக்கிறது, செவரில் எழுத விளம்பரங்களில் ஒட்டு மொத்தமாக இங்கேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் அடிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவரே பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்பதற்கு ஏன் உங்களுக்கு வரல? ஏன்னா இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் தனித்து விடப்பட்டிருக்கார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே முழுக்க முழுக்க திமுக நபராக மாறிக்கொண்டு திமுக விசுவாசியாக இருக்கிறாங்க. நீங்கள் இவருக்கே பிரச்சனையாச்சு, இவருக்கு தானே பிரச்சனை, அது அவர் தான் பிரச்சனை. ஆனால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, அவரே வந்து டெய்லி நான் திமுக கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஆளூர் ஷானவாஸாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் முழுக்க முழுக்க திமுக நபர் போலவே இந்த வன்னியரசு ஒருத்தர் பேசுகிறதா இருக்கட்டும், இவர் எல்லாருமே வந்து அடுத்து நமக்கு சீட்டு வாங்கணும், நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு திமுகவுடைய துணை இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனப்பாங்கை வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்களுக்கு இவர்கள் வந்து இப்படி என்ன சொல்கிறது துதிப்பாடுறாங்களா? அது என்ன வேணால் பாட்டு போடட்டும். ஆனால் மக்களுக்கு தெரியும் அவங்க என்ன பாடுறாங்க, எதுக்கு பாடுறாங்க, ஏன் பாடுறாங்க, எவ்வளோ நாளைக்கு பாடுவாங்க. 6 மாதம் தான், 6 மாதம் அவ்வளோதான். அதுக்கடுத்து அவங்க பாடலாம், அதோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடியுது. அதுக்கப்புறம் நோ, புரியுதுங்களா? அதுக்கப்புறமேட்டு WWE தான், குத்து சண்டை தான். ஆமாம். ஆனால் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் கே நேரு அவர் மேலே அந்த இடி குற்றச்சாட்டுலாம் வந்துச்சு. அது ஒரு சைடு இருக்கட்டும். திருப்பதிக்கு வந்து கிட்டத்தட்ட 44 லட்ச ரூபா நன்கொடை கொடுக்குறதா ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சுண்ணா. அவரா? ஆமாம், 44 லட்ச ரூபா வந்து நன்கொடை கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு அன்னதானம் போடுவாங்கள்ல, திருப்பதியில் அன்னதானம் போடுவாங்க, அது முழு செலவு வந்து இவரே ஏற்றிருக்காரு.
இது வந்து எங்க வந்து இந்த பேசு பொருள் வருதுன்னா எங்க இடிக்கு பயந்து வெங்கடாச்சலபதிக்கு கும்பிட்டு ஏதாவது காணிக்கையா செலுத்தியிருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் அடிபடுது. அப்படி பட் ஆனால் நீங்கள் எதுக்கு பயந்து செஞ்சாலும் மக்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக செய்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அதில் ரொம்ப இறைவன் எதை பார்ப்பான்னு சொல்லிடுறேன். நம்ம அவர் சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம். தர்மமாக தானமாக உணவாக நீ ஒரு மக்களுக்கு கொடுப்பது உன் சொந்த உழைப்பிலிருந்து உழைத்த பணத்தை கொடுத்தால்தான் அதுக்கான புண்ணியம் கிடைக்கும். அதைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் தான் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. திருடுவது, களவாடுவது, அடுத்தவன் சொத்தை அபகரிப்பது, அதனால வந்து பார்ட்னர்ஷிப் ஆண்டவனுக்கு கொடுக்குறதுன்ற மாதிரி வேலையை செய்கிறது நம்ம மார்க்கத்தில் இல்லை. அது தவிர்க்கப்பட்டிருக்குன்றது எனக்கு என்னோட புரிதலில் சொல்கிறேன். நான் அவரை பற்றிக்கே வரல. அப்போது அந்த கோட்பாட்டில் ஒரு நபர் கொடுத்துருப்பாங்கனாக்கா உள்ளபடி வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி. அவ்வளோதான் சொல்ல முடியும். அவ்வளோதான். மிச்சது ஆண்டவன் தான் வெளிச்சம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சட்டநாதர் கோயிலில் போயிட்டு கும்பிட்றாரு. இப்போ பெருமாள் திருப்பதி கோயிலுக்கு நன்கொடை செலுத்து, இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குதுன்ற மாதிரி சட்டம் அவர் மீது பாஞ்சிடக்கூடாதுன்னு சட்டநாதர் கோயிலுக்கு போயிருக்காரு. அவ்வளோதான். இப்படி தான் எடுத்துக்கணும் அதை. ஆமாம், அப்படி தான் எடுத்துக்கணும். வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? ஓகேண்ணா, நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.